எறும்புகளுடன் சேர்ந்து வாழவே மனிதனை இயற்கை படைத்திருக்கிறது. மனிதன் இல்லாமல் எறும்புகள் வாழ்ந்துவிடும். எறும்புகளுக்கு மனிதன் தேவையில்லை. எறும்புகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது என்பது இயற்கையின் நியதி. ரொம்ப முக்கியமா, ரொம்ப சுருக்கமா எறும்புகளை பற்றி, அதன் பெருமையை பற்றியும் அதன் வாழ்நிலை பற்றியும் சொல்ல வேண்டுமானால் வரிசையை சொல்லலாம். எறும்பு போல் வரிசையில் நகர்கிற ஒரு உயிரினம் உலகில் வேறெதுவும் இல்லை. எறும்பின் வரிசை முந்துவதற்கும் இடையில் புகுந்து ஒருவரை தள்ளி விடுகிற பழக்கம் எறும்புகளுக்கு எப்போதும் இருந்ததில்லை. அவை ஒரு நேர்கோட்டில் நல்ல எழுத்துக்களாகவே அவை ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையில் செல்கிறது என்பது ரொம்பவும் அறியப்பட்ட உண்மை. மனிதர்கள் வரிசையும் நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எறும்புகளின் வரிசையை கவனித்துவிட்டு மனிதர்களின் வரிசையை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக ரேஷன் கடை வரிசை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நாளை காலை 10 மணிக்கு நீக்குகிற ரேஷன் கடையில் இன்று இரவு 8 மணிக்கு சில டின்கள் வரும், டப்பாக்களை வைப்பார்கள். இப்போதெல்லாம் நிறைய பீர் பாட்டிலை வைத்திருக்கிறார்கள். சிலது எல்லாம் குடம் எல்லாம் கொஞ்சம் அந்த மூக்கில்லாத குடம், அதே மாதிரி கழுத்தில்லாத குடம் எல்லாம் 8 மணிக்கு வரிசைக்கு வந்துவிடும். அதிகாலை பார்த்தால் ரேஷன் கடையில் நிற்க வேண்டிய மனிதர்களுக்கு பதிலாக உடைந்து போன பாட்டில்களும் உடைந்து போன குடம் உடைந்து போன டப்பா வரிசையில் இருக்கும். ரேஷன் கடைக்காரர் 10 மணிக்குத்தான் வருவார். கடை நீக்கியதும் சில பாட்டில்கள் உடையும், சில டப்பாக்கள் உருளும். அதுவரையிலும் அமைதியாக இருந்த பாட்டில் உடைய டப்பா உருள மனிதர்களின் வரிசை அங்கே தாறுமாறாய் களையும். பேருந்தில் ஏற வேண்டும். ஒரு விசேஷமான நாளில் கூட்டமாக இருக்கிற அந்த பேருந்தில் ஏறுவது என்பது அவ்வளவு அழகா இருக்கும். கீழே 2 வாயிலும் முண்டி அடித்து கொண்டு வரிசையை களைத்து விட்டு மனிதர்கள் ஏறிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஏறி பார்த்தால் அவர்கள் அமர வேண்டிய அந்த சீட்டில் செருப்பு உட்கார்ந்திருக்கும், குடை இருக்கும், பை இருக்கும். இப்படி மனிதர்களின் வரிசையின் ஒழுங்கை நீங்கள் பார்த்தால் தெரியும். எனக்கு ரொம்பவும் பிடித்த வரிசை கோவிலில் வரிசையாக நிற்பது, அதுவும் சுண்டல் வாங்குகிற நேரத்தில். சுண்டல் தர்றாங்கன்னு சொன்னா கோயில்ல கன்னத்துல ஒத்திட்டு வரிசையில தான் நிற்போம். வரிசையில நிக்கிறவர் இப்படி திரும்பி பார்ப்பாரு, அந்த குண்டாவில் இன்னும் சுண்டல் இருக்குமா இருக்காதா, வரிசையில் இப்படி ஒழுங்கா நிக்கிறமே கிடைக்குமா கிடைக்காதா என்று. சுண்டல் கிடைக்கவில்லை என்றாலே அவர் அந்த வரிசையை மெல்ல களைப்பார். அப்படி இடையில பூந்து அப்படி வந்து இப்படி வந்து அந்த சுண்டலை குடுப்பவர்களையும் சேர்த்து கமுத்து சுண்டலையும் கமுத்து விட்டு மனிதர்கள் கோவிலிலும் வரிசையில் நிற்க மாட்டார்கள். இந்த குழாயடியை பார்க்க வேண்டும், ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணீர் வருவதற்கு முன்பெல்லாம் வீட்டு கதைகளை பேசிவிட்டு உறவுகளை எல்லாம் பேசிவிட்டு நேசத்தோடு இருப்பவர்கள் தண்ணீர் வர தொடங்கியதும் குடத்தால் அடித்துக் கொள்ளுவார்கள். எதற்காக? வரிசையில் மனிதர்கள் நிற்கிற எல்லா வரிசைகளும் இப்படி சமரசம் இல்லாமல் சண்டையில் முடிகிறது என்றால் மனிதர்களின் வரிசைக்கு சமத்துவம் இல்லை. எனக்கு அது கிடைக்காது என்று தெரிந்த பிறகுதான் மனிதன் வரிசையில் நிற்காமல் சிதறுகிறான். மனிதன் வரிசையை விரும்பாமல் போவது என்பதற்கும் சமத்துவம் இல்லை என்பதற்குமான தொடர்புகள் இருக்கிறது. சுமார் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூக்கும் தாவரம் இந்த பூமியில் தோன்றிய போது எறும்புகள் பிறந்தன. பூ மாதிரி தான் எறும்புகளும். பூக்கும் தாவரம் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் பிறக்கிற போது எறும்புகளும் கூட பிறந்தன. நமக்கெல்லாம் ஒரு 4 வகை எறும்புகள் தெரியும். அவையெல்லாம் நம் வீடுகளில் இருப்பதால் எப்போதாவது நாம் பார்த்திருக்கிறோம். 4 வகை எறும்புகள் நமக்கு தெரியும். இந்திய துணைக்கண்டத்தில் மொத்தமாய் 846 வகை எறும்புகள் வாழ்வதாக உயிரின ஆய்வாளர்கள் நமக்கு தகவல் தருகிறார்கள். இத்தனையும் நாம் அறிய முடியுமா? 846 வகை எறும்புகள் என்னென்ன செய்கிறது? இந்த பூமியின் மேன்மைக்காகவும் இந்த பூமியினுடைய மகத்துவத்துக்காகவும் அவை செய்கிற வேலையை நாம் மனிதர் ஒருபோதும் அறிய மாட்டோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எத்தனை எறும்புகள் அப்படி இருக்கும் என்று கேட்டால் அவர்கள் சொல்வதை கேட்டால் வியப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு, குறிப்பாக கோவை சதாசிவம் என்கிற மனிதனுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர் என்கிற மனுஷிக்கு, பர்வீன் சுல்தானா என்கிற மனுஷிக்கு, இப்படி ஒவ்வொருவருக்குமாக கணக்கிட்டால் கூட அது 10 லட்சம் எறும்புகள் இருக்கிறதா? ஆச்சரியமா இல்லை? 10 லட்சம் எறும்புகள் உண்மையில் இருக்கிறதா? எனக்கு நிகராக 10 லட்சமா? ஆம். உங்களையும் எறும்பையும் தூக்கி ஒரே ஒரு பெரிய தராசில் எடை போட்டால் உங்களை விட 4 மடங்கு எடை கூடுதலாக இந்த பூமியில் எறும்புகளும் கரையான்களும் வாழ்கிறது. அது மண்ணடி உலகம் என்கிறது இயற்கை.
ஏதாவது சத்தம் இருக்கா? என்னை விட 4 மடங்கு அதிகமாக இந்த பூமியில் வாழுகிற உயிரினம் இந்த மண்ணை தொடர்ந்து வளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதுதான் விதைகள் மக்காமல் பூமியில் முளைக்கின்றன. உணவு நமக்கு எறும்புகள் போடுகிறது. ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாம் எறும்புகளின் வரிசை களைகிறது என்கிற ஒரு தலைப்பிலே இங்கு பேச வேண்டியதாக இருக்கிறது. மனிதன் எப்போதும் சொல்லுவான், நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தாயும் பிள்ளையும் ஒண்ணுதான். இது வேறு வேறு இல்லை. தாயும் பிள்ளையும் ஒண்ணுதான், ஆனா வாயு வயிறு வேறு. நான் சாப்பிட்டா என் புள்ள சாப்பிட்டதா ஆகாது, என் வயிற்றுக்கு நான் தான் சாப்பிடணும் என்று மனிதர்கள் சொல்லுகிற காலத்தில் இந்த இயற்கை எறும்புகளுக்கு 2 வயிறுகளை படைத்திருக்கிறது. என்றைக்காவது எறும்பை பாருங்கள். 6 கால் மனிதர்கள் அவையெல்லாம், நாம் 2 கால் மனிதர்கள். 2 வயிறு எப்படி இருக்கிறது, எதற்காக இருக்கிறது என்றால், ஒன்று தனக்காக, இன்னொன்று தன் உறவுகளுக்காக. அன்பு நண்பர்களே, இந்த மண்ணடி உலகம் என்பது கரையான்களுக்கும் எறும்புகளுக்கும் இன்னும் நுண்ணுயிர்களுக்குமானது. சில எறும்புகள் இந்த கீழடியில் பிறந்து மேலே ஒரு உலகம் இருக்கிறது என்று தெரியாமலேயே மடிந்து, அந்த உணவுக்கு சோறு கொண்டு போவதற்கு மேலே ஊறுகிற உயிருக்கு, எறும்புக்கு இன்னொரு வயிறையும் சேர்த்து படைத்திருப்பதால் அந்த வயிறை நிரப்பி அந்த வயிறுக்கு உணவூட்டுகிற மகத்தான கொடையை எறும்புகள் செய்கிறது. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இந்த எறும்புகள் இருக்கு. இன்னொன்று சொல்ல வேண்டும், இந்த பூ உலகில் முதல் விவசாயி எறும்புகள் தான். அவைதான் ஆதி விவசாயிகள். நாம் எல்லாம் பாதி விவசாயிகள் கூட இல்லை. இந்த பூமியில் முதலில் தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்கிற வல்லமையை பெற்றது எறும்புகளும் கரையான்களும். நீங்கள் பார்ப்பீர்கள், மக்கி போன சுள்ளிகளை, காய்ந்த இலைகளை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய புற்றுக்குள் இருக்கிற பூஞ்சை தோட்டத்தில் வைத்து அதை பூஞ்சை இலையை செய்து காளானாக்கி சாப்பிட்டு கொள்ளுகிற உலகில் முதல் விவசாயி எறும்புகள் என்று நீங்கள் அறிக. முதல் மேய்ப்பவன். நம்மெல்லாம் கால்நடையை இருந்து வந்தவர்கள். கால்நடை சமூகம் என்ற ஒரு பெரிய சமூகம் இன்னும் கொஞ்சம் மிச்சப்பட்டு இருக்கிறது. மேய்க்கும் சமூகத்தின் முதல் மேய்ப்பாளன் எறும்புகள். ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? கிருஷ்ணன் தானே மேய்ப்பாளன், இல்லை இயேசுதானே மேய்ப்பாளன் என்று நாம் நம்புகிற இந்த உலகில் எறும்புகள் தான் முதல் மேய்ப்பாளன். இன்றைக்கும் பூச்சியில் அசுவினி என்று ஒரு பூச்சி பிடிக்கும், நீங்கள் பார்ப்பீர்கள். அசுவினியை கொண்டு வந்து நம் இலையில் வைப்பதே எறும்புகள் தான். அஸ்வினியை எறும்புகளில் வைத்து இலைச்சாறை உண்ண வைத்து அதன் பின்னாடி வருகிற கழிவுகள், தேன்மெழுகு என்கிற கழிவை எறும்புகள் சாப்பிடுகிறது. அதனால் அஸ்வினி என்கிற பூச்சியை மேய்ப்பதும் வளர்ப்பதும் எறும்புகளின் பொறுப்பு. வெள்ளப்பெருக்கு வந்தால், சென்னையிலெல்லாம் வெள்ளப்பெருக்கு வந்தால் வரத்தான் கட்டிலின் மீதேறி நிற்போம். பிறகு முதல் மாடியில் நிற்போம், 2ஆம் மாடிக்கு போவோம். எத்தனை வெள்ளம் வரும் என்று நமக்கு தெரியாது. வெள்ளம் வருவதற்கு 2 நாளுக்கு முன்பே எவ்வளவு தூரம் வெள்ளம் வரும் என்று அவ்வளவு தூரம் ஏறி தன்னையும் தன்னுடைய உறவுகளையும் பாதுகாத்து கொள்ளுகிற உயிரினம் எறும்புகள் என்று அறிக. மரமும் எறும்புகளும் தான் தோழர்கள். நாம் 1000 மரங்களை நடலாம், 1,00,000 மரங்களை நடலாம், ஆனாலும் எறும்புகளின் தோழன் மரங்கள். மரங்கள் தான் எறும்புகளை போர் வீரர்களாக பயன்படுத்துகிறது. தன்னுடைய மேனியில் ஒரு பிசின் என்கிற சுவையான திரவத்தை சுரந்து எறும்புகளுக்கு ஊட்டி, எறும்பை எங்கும் போகாமல் தன் மேனியில் வைத்து கொண்டு யாராவது மரத்தில் ஏறினால் அவர்களை கடித்து விரட்டு என்று ஒரு போர் வீரர்களை மரம் வைத்திருக்கிறது. மரம் வைத்திருக்கிற போர் வீரர்கள் எறும்புகள் என்று அறி. மரமும் கருப்பு வெள்ளை கொத்தியும் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கெல்லாம் காடுகளில் அலைந்து கடந்த 30 ஆண்டு காலமாக காடுகளிலே அலைந்து பல புதிய செய்திகளை இந்த உலகுக்கு தந்திருக்கிறோம். அதிலே நாங்கள் வியந்த ஒரு செய்தி, வெள்ளை கருப்பு மரங்கொத்தியும் எறும்பு கூடு. எறும்பு ஒரு மரத்தில் இலையெல்லாம் கொண்டு வந்து வைத்து ஒரு கூடு செய்யும். அந்த கூடு கால்பந்து அளவுக்கு இருக்கும். கால்பந்து அளவில் இருக்கிற அந்த கூட்டில் எறும்பு முட்டைகள் அதிகமாக இருக்கும், குஞ்சுகள் இருக்கும். அந்த கூட்டில் போய் இந்த கருப்பு வெள்ளை மரங்கொத்தி நம்ம கிரிக்கெட் பந்து அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள முட்டை போட்டு. ஒன்று கவனிங்க இயற்கையை, எறும்பு குஞ்சுகளுக்கு பிடித்தது பறவை முட்டை. எந்த குஞ்சுக்கு பறவை முட்டை பிறக்குமோ அதுக்குள்ளேயே கூடு வச்சு முட்டை போட்டாச்சு. இந்த மரங்கொத்திக்கு பிடித்தது எறும்பு குஞ்சுகள். 2 எதிரிகளும் ஒரே கூட்டில் தங்கி 4 முட்டையில் 1 முட்டையை 2 முட்டையை எறும்பு குஞ்சுகள் சாப்பிட, பிறகு குஞ்சுகள் வந்து எறும்பு குஞ்சுகளை சாப்பிட
கூட்டிலேயே இந்த உயிரின சமன்பாடும் உயிரினத்தின் தேவையும் பூர்த்தி செய்து விடுகிறது இயற்கை. அது மனிதனை மறந்துவிட்டது. அதனால்தான் ஒரே எண்ணிக்கையில் எறும்புகளும் வெள்ளை நிற மரங்கொத்திகளும் இருக்கின்றன. புற்று ஒரு மாபெரும் குடியிருப்பு என்பதை நீங்கள் நாளை பார்க்கலாம். புற்றுக்குள் அறைகள் நிறைய இருக்கிறது. அது ராணி அறை இருக்கிறது, களஞ்சி அறை இருக்கிறது, முட்டை பொறிப்பகம் இருக்கிறது, பூஞ்சை தோட்டம் இருக்கிறது, கல்லறையும் இருக்கிறது. ஒரு பண்பட்ட சமூக வாழ்க்கை எறும்புகள் இந்த பூமியில் ஏற்படுத்தி 15 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பதிவு செய்வதற்கு என்ன காரணம் என்றால், 15 கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழுகிற எறும்புகள் இனி வாழுமா? அதுதான் கஷ்டம். எறும்புகளின் வரிசை களைகிறது என்கிற தலைப்புக்கு காரணமே 15 கோடி ஆண்டுகளாக வாழ்ந்த எறும்புகள் இந்த பூமியில் இனி நிலைத்து வாழுமா என்று உலகம் எங்கும் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறார். எறும்புகள் உணவு தேடி வெளியே போன எறும்புகளுக்கும் வரிசையாக போகிற எறும்புகளுக்கும் தன்னுடைய உடம்பிலே ஒரு சுரபி இருக்கிறது. அதுதான் எறும்புகளின் மொழி. வரிசையாய் போவதற்கும் அதுதான் காரணம். வெகு தூரம் ஊர்ந்து போய் ஒரு இரையை தூக்கி கொண்டு புற்றுக்கு போவதற்கும் அந்த சுரபிதான் காரணம். 110 டிகிரி வெப்பத்தை இந்த மனிதன் பூமியில் ஏற்படுத்தி விடுவேனே, ஆனால் எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. 104 ஈரோடெல்லாம் வெயில் நகரம் 106 110 வராது என்று நான் உங்களிடத்திலே எப்படி சொல்ல? 110 வருமே. ஆனால் எறும்புகளுடைய சுரபி போக போக அப்படியே நீராவியாக போகும் அல்லது நீர்த்து போகும். நீராவியாகவும் நீர்த்து போனால் எறும்புகளால் புற்றுக்கு திரும்ப முடியாது. புற்றுக்கு திரும்ப முடியாது. உணவு சேகரிக்க முடியாது. அவை தனியாக அலைய ஆரம்பிக்கும். புற்றை மறந்து போகும். ஒவ்வொரு எறும்புகளும் தனித்தனியே அலையும். வெப்பம் தாளாது செத்து மடியும். இயற்கை எப்போதும் சிற்றுயிர்களைத்தான் முதலில் பலியாக்கும். முதலில் எறும்புகள் சரியும், பிறகு எல்லாமே சரியும். நிலத்தடி சரியும் முன் சரி செய்ய வலியுறுத்தி எறும்புகள் உங்கள் காதுகளுக்கு சில செய்திகளை சொல்லி இருக்கிறது. அன்பு நண்பர்களே, புவி வெப்பம் இன்னும் உயராமல் நீங்கள் காக்க வேண்டும். காலநிலை மாற்றத்தை கருதி பசுமை பரப்பை, நீர்நிலைகளை இந்த மண்ணில் மட்டுமல்ல புவியெங்கும் காப்பாற்றுகிற பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. பொறுப்புள்ள சிந்தனை அரங்கத்துக்கு பொறுப்பான செய்தியை உள்ளபடியே பகிர்ந்துவிட்டு நான் உட்காருகிறேன். நன்றி, வணக்கம்.